நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக தலைமையுரை நிகழ்த்துமாறு நமது மதர்சாவினுடைய முதல்வர் மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி மஹபூப் அன்சாரி ஃபைசி ஹசரத் அவர்களை தலைமையுரை நிகழ்த்துமாறு அன்போடு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். ஸதகல்லாஹுல் அலீம். قال النبي صلى الله عليه وسلم والله ليتمن الله هذا الأمر من صنعاء إلى حضرموت. صدق رسوله النبي الكريم. ஹைராத்துன் நிசா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியினுடைய 9ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஜமாத்தினுடைய நிர்வாகிகளே, சுலைமான் நபி ஜும்மா பள்ளிவாசலினுடைய இமாம் KNA நிஜாமுத்தீன் அல்தாஃபி அவர்களே, பாட்ர அல்நூர் ஜும்மா பள்ளிவாசலினுடைய இமாம் அல்தாஃப் ஹைரி ஹசரத் அவர்களே, கடையநல்லூர் பைத்துல் முகத்தஸ் ஜும்மா பள்ளியினுடைய இமாம் ஜாஃபர் அலி ஃபைசி ஹசரத் அவர்களே, இன்னும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, அல்லாஹின் அருளால் 9 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. இந்த 9 ஆண்டுகளிலும் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சிகளை தொடர்ந்து அது கடந்திருக்கின்றது. அதில் அல்லாஹ்வின் உதவி முதலாவது, உங்களுடைய உதவி இரண்டாவது, மதரசாவில் ஆசிரியராக நிர்வாகிகளாக பணியாற்றியவர்களினுடைய உதவி மூன்றாவது, இதற்காக தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய தனவந்தர்களுடைய உதவி என இந்த மதரசா தொடர்ந்து நிகழ்வதற்கு நடப்பதற்கு அல்லாஹ் தொடர்ந்து உதவி செய்து கொண்டே இருக்கின்றான், பல மனிதர்களின் மூலமாக. இப்படித்தான் இயல்பாக இருக்க முடியும். இதுதான் இயல்பானதும் கூட. நிச்சயமாக ஒரு ஸ்தாபனத்தை வெகு வேகமாக உருவாக்கியும் கொள்ளலாம், அதுவும் அல்லாஹ்வின் நாட்டம். இன்னொரு ஸ்தாபனம் மெதுமெதுவாக உருவாக்கி கொள்வது, இதை எல்லாமே திருமறை குர்ஆனும் சுட்டிக்காட்டும். லா யஸாலு புன்யானஹுமுல்லதீன பனௌ ரீபத்தன் ஃபீ குலூபிஹிம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டிய பள்ளிவாசலுக்கு நிகராக தாங்கள் ஒரு சதிகார திட்டத்தை தீட்டுவதற்காக பள்ளியை கட்டியதை ரப்பு கூறுவான். அந்த பள்ளியை அவன் பள்ளியாகவே பார்ப்பதில்லை, அது மிக வேகமாக கட்டப்பட்டது, போட்டிக்காக கட்டப்பட்டது என்று சொல்லுவான். ஆனால் மஸ்ஜிதுல் குபா கட்டப்பட்டது, அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்டதாக ரப்பு சொல்லுவான். இதுவெல்லாம் திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய சில விஷயங்கள். ஆனால் இறை பாதையில் உருவாகுவது, அவனுடைய காரியத்திற்காக வெகு வேகமாக உருவாகுவது, கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகுவது, எதுவாக இருந்தாலும் ரப்பினுடைய உதவியோடு அந்த வளர்ச்சி நடந்து கொண்டே இருக்கும். இது போன்ற ஒரு வளர்ச்சியை ரப்பு திருமறையிலே அழகான உதாரணங்களோடு சுட்டி காட்டுவான். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பி அஃப்வாஹிஹிம்,
உலகத்தின் விரோதிகள், அது ஆதமில் தொடர்ந்து கியாமத்து வரைக்கும் இருக்கக்கூடிய விரோதிகள், மனித நேயத்திற்கு எதிரான விரோதிகள், இவர்களெல்லாம் நீதியை அழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டே இருப்பார்கள். நீதி என்பது இஸ்லாம், அது ஒரு ஒளி, அது மார்க்கம், நூருல்லா, அல்லாஹ்வின் ஒளி என்று ரப்பு சொல்லுகின்றான். இதை, இந்த பிரகாசத்தை அணைத்து விட வேண்டும் என்று இவர்கள் எண்ணுவார்கள். தன்னுடைய நாவுகளை கொண்டு, தன்னுடைய பிரச்சாரங்களை கொண்டு, தன்னுடைய சிந்தனைகளில் உதிக்கக்கூடியவைகளை கொண்டு, தன்னுடைய எழுத்துக்களை கொண்டு, தன்னுடைய அநியாயகரமான சட்டங்களை கொண்டு, தன்னுடைய நீதிபதிகளை கொண்டு, இப்படி அவர்களுக்கு இருக்கக்கூடிய நாவுகளை கொண்டு, இந்த நாவுகள் என்பது பல வகை. அவைகள் வெளிப்படும் பொழுது அது ஏதோ ஒரு வகையான மாற்றத்தையோ அல்லது சலனத்தையோ கிளர்ச்சியையோ இந்த பூமியிலே நீதிக்கு எதிராக உருவாக்கி கொண்டே இருக்கும். ஆனால் இவர்களின் மூலமாக, இவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளின் மூலமாக, தீர்ப்புகளின் மூலமாக, விமர்சனங்களின் மூலமாக நீதியை, ஒளியை, மார்க்கத்தை அணைக்க முடியாது. வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அவன் தன் ஒளியை பரிபூரணப்படுத்துவான். வலவ் கரிஹல் காஃபிரூன், இறை நியதியை, இறைவனுக்குண்டான அந்த மனிதகுல நியதியை, மனிதர்களெல்லாம் சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்று எண்ணக்கூடிய அந்த நியதியை வெறுக்கக்கூடிய மக்கள் எப்படித்தான் வெறுத்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ் நீதிக்குண்டான அந்த ஜோதியை பிரகாசிக்க செய்வான். இது ஒரு வசனம். இந்த வசனத்தை நாம் ரொம்ப நுட்பத்தோடு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ்வின் ஒளி இருக்கின்றது, அது இந்த புவியிலே பறந்து விரிந்து கிடக்கின்றது. அதை அணைப்பதற்கு திட்டம் தீட்டப்படும். முதலாவது இறை நியதி, இரண்டாவது அதை அழிப்பதற்குண்டான சக்தி, மூன்றாவது அது நிலைநிறுத்தப்படும். நிலைநிறுத்தப்படுவதென்பது சாதாரணமாக நடக்காது. இதை நிராகரிப்பவர்கள் வெறுப்பார்கள். வெறுப்பின் விதைகள் இங்கே நடைபெற்று கொண்டே இருக்கும். இந்த ஒரு வசனம், அதற்குள் 4 விஷயங்கள் அடங்குகின்றது. இவைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஏன் இது நிலைபெறும்? நிலைபெறுவதற்குண்டான சக்தியோடு ரப்பு தூதர்களை அனுப்பியிருக்கின்றான், வேதத்தை கொடுத்திருக்கின்றான், சத்திய மார்க்கத்தை கொடுத்திருக்கின்றான். அது நிச்சயமாக வெற்றி பெறுவதற்குண்டான சரியான ஒரு கட்டமைப்பையும் உருவாக்கி இருக்கின்றான். ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக்கி லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். இந்த முஷ்ரிக்குகள் வெறுத்தாலும் கூட இந்த தீனுல் ஹக் லியுத்ஹிரஹு, அது அப்படியே பிரகாசித்து வெளிப்பட்டு கொண்டே இருப்பதற்காக ரப்பு அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா, நேரான பாதையை, வ தீனுல் ஹக்கி, சத்திய மார்க்கத்தை கொண்டு தூதர்களை அனுப்பியிருக்கின்றான். இரண்டாவது விஷயம், இதை யார் நிலைப்படுத்துவது? அல்லாஹ் தெளிவாக நமக்கு வாக்கு மூலம் கொடுக்கின்றான், வாக்குறுதி கொடுக்கின்றான், நடைபெறும் என்று சொல்லுகின்றான். எல்லா சக்தியும் உலகத்தில் எல்லா வேலையும் பார்க்கும் என்று சொல்லுகின்றான். வெறுப்பார்கள், வெறுப்பின் விதைகளை வைத்து அவர்கள் எல்லா வகையான செயல்களையும் ஆட்சியில் அமர்ந்து கொண்டு, நீதிபதியாக அமர்ந்து கொண்டு, காவல்துறையாக அமர்ந்து கொண்டு, இராணுவ வீரராக அமர்ந்து கொண்டு, என்ன துறைகளிலெல்லாம் இருக்கின்றவோ அத்தனை துறைகளிலும் அமர்ந்து கொண்டு இவர்கள் பணி செய்வார்கள், வெறுப்பை விதைப்பார்கள். ஆனால் இந்த வெறுப்பின் விதைகளின் நேரத்தில் நீங்கள் அச்சப்பட்டு விட வேண்டிய அவசியமில்லை, நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமில்லை, நீங்கள் துக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. நிச்சயமாக வெற்றி என்பது உண்டு. ஏனென்று சொன்னால் இவைகள் அனைத்தையும் சரியான முறை
மறுமையிலே எதிர்கொள்ளக்கூடிய சக்தியோடு உலகத்தில் ஒரு கட்டமைப்பை நான் திருமறை குர்ஆனாக இறை தூதராக அனுப்பியிருக்கின்றேன், அவர்கள் சத்திய மார்க்கத்தோடு வருகின்றார்கள் என்று சொல்லிவிட்டு ரப்பு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அந்த முஹம்மது வந்திருக்கிறாரு, அவர் அல்லாஹுடைய தூதர், வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார், அவரோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் யார் இந்த பூமியிலே அநிதம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு முன்னால் கம்பீரமாக நிற்பார்கள், எல்லா வகையான எதிரிகளையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தியோடு நிற்பார்கள். அது மட்டுமல்ல, தங்களுக்கு மத்தியிலே கருணையோடும் எல்லா வகையான பாசத்தோடும் இருப்பார்கள், ருஹமாவு பைனஹும் என்று சொல்லிவிட்டு, ஆனால் இவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்த மாட்டார்கள், தன்னுடைய பெருமைக்காக செயல்பட மாட்டார்கள், தன்னுடைய இமேஜை கிரியேட் பண்றதுக்காக செய்ய மாட்டார்கள். தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதை யப்தகுன ஃபضலம் மினல்லாஹி வ ரிضவானா. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, அவர்களை நீங்கள் பார்த்தால் ருக்கஅன், அவர்கள் ருக்கூ செய்வார்கள், சுஜ்ஜதன், அவர்கள் சுஜூது செய்வார்கள், யப்தகுன ஃபضலம் மினல்லாஹி வ ரிضவானா, இறை திருப்பொருத்தத்தை நாடியே அவனுடைய மேல்மீச்சமான அந்த பொருத்தத்தை பெறுவதற்காக வேண்டி செயல்படுவார்கள். அவர்களுக்குண்டான அடையாளம் தௌராத்திலே நான் சொல்லுகின்றேன், ரப்பு சொல்லுகின்றான், சீமாஹும் ஃபீ உஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத், அவர்கள் சஜதா செய்த அடையாளம் அவர்களுடைய முகத்தில் இருக்கும். இது தௌராத்தின் உதாரணம். இஞ்சில்ல நான் ஒரு உதாரணம் சொல்றேன். கஸர்இன் அஹ்ரஜ ஷத்அஹு ஃபஆஸரஹு ஃபஸ்தக்லல ஃபஸ்தவா. அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். சக்தி, எதிர்ப்பு சக்திகளை எதிர்கொள்ளக்கூடிய தளிர் எப்படி உருவாகும்? ரப்பு சொல்லுகின்றான், இஞ்சிலில் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லி இருக்கின்றேன். இந்த கூட்டத்திற்கு அவர்கள் மார்க்கத்தை எப்படி வெளிப்படுத்துவார்கள் தெரியுமா? அவர்கள் கஸர்இன், ஒரு பயிராக அவர்கள் வெளியே வருவார்கள், ஒரு வித்தாக அவர்கள் வெளியே வருவார்கள். அஹ்ரஜ ஷத்அஹு, கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் தன்னுடைய தண்டின் மீது வளர்ந்து வந்து கொண்டே இருப்பார்கள். ஃபஆஸரஹு, இந்த ஃபஆஸரஹுங்கிற வார்த்தையை ரப்பு சொல்லுகின்ற அதே நேரத்தில் முஃபஸ்ஸிர்கள் சொல்லுவார்கள் ஆவனஹு, அது தான் மட்டுமே அந்த கன்றாக இருக்கக்கூடியதை அந்த பயிர் வளர்க்காது, அதுவும் வளர்க்கும், அந்த பயிரும் தானே வளரும். தனக்கு பக்கத்தில் உருவாகக்கூடிய அந்த கிளை இருக்குத, அதையும் அந்த பயிராக முதலில் வந்தது வளர்க்கும். அந்த சின்ன கன்றாக இருக்கக்கூடிய தளிர் தானே வளர்வதற்குண்டான சக்தியை பெறும். அது ரொம்ப பலகீனமாகத்தான் இருக்கும். அது அப்படியே சன்னஞ்சன்னமாக வளர்ந்து ஃபஸ்தக்லல ஃபஸ்தவா, கிளை பரப்பும். அலா சூகிஹி யுஜிபு ஸுர்ரா, விவசாயம் செய்யக்கூடிய அந்த விவசாயி தான் வைத்த அந்த விதையினுடைய அந்த விருட்சம் அப்படியே ஆலமரத்தை போன்று படர்ந்து விரிந்து இருக்கின்ற பொழுது அதை பார்த்து சந்தோஷப்படுவான். அல்லாஹ் சொல்லக்கூடிய வளர்ச்சியினுடைய விதத்தை ரப்பு சொல்லுகின்றான். இவர்கள்தான் நின்று உலகத்தின் பல பாகங்களிலும் வெற்றி வாகை சூடுவதற்குண்டான பயிற்சி பட்டறைகளை, மதரசாக்களை, கல்லூரிகளை உருவாக்கி செயல்படுவார்கள் என்று ரப்பு சொல்லுகின்றான். அதன் விதைதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட அந்த விதைதான். எப்படி இருந்தார்கள்? ரசூலுல்லாவை பார்த்துதானே சொல்லுகின்றான். அனாதையாக பிறந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மரணிக்கின்ற பொழுது 1.25 லட்சம் தோழர்களோடு மரணித்தார் என்ற வரலாற்றை படிக்கக்கூடிய நாம், இந்த 1.25 லட்சம் தோழர்களை உருவாக்குவதற்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை பாடங்களை நடத்தினார்கள், எத்தனை வகுப்புகளை நடத்தினார்கள், எத்தனை சப்ஜெக்டுகளை நடத்தினாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் மதரசா. திண்ணை மதரசா, தாருல் அர்க்கம் மதரசா, எத்தனை மதரசாக்களை உருவாக்கினார்கள். அதைத்தானே ரப்பு சொல்லி காமிக்கிறான். இப்படி உருவாக்கி தான் அது வளர்ந்தது. எப்படி வளர்ந்தது? 600களில் துவங்கிய வரலாறு, கிபி 600களில் துவங்கிய வரலாறு கிபி 1600 வரைக்கும் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களின் கரங்களில் ஆட்சி. இதுதான் கிபி 600ல துவங்கிய வரலாறு. 1600 வரைக்கும் அப்பாசியாக்கள், உமையாக்களின் ஆட்சி. அதன் பின்பு உதுமானிய பேரரசு, துருக்கியர்களின் ஆட்சி. 1920 வரைக்கும் ஆட்சி. வரலாற்றை பார்க்கின்றோம்.
கஸர்இன் அஹ்ரஜ ஷத்அஹு ஃபஆஸரஹு ஃபஸ்தக்லல ஃபஸ்தவா. அந்த வளர்ச்சி இப்படி இருக்கும். அது சன்னஞ்சன்னமாக தன்னைத்தானே உருவாக்கி கொண்டு பிறரையும் உருவாக்கி கொண்டு அது அப்படியே வளர்ந்து தன்னுடைய தண்டின் மீது நின்று படர்ந்து விரிந்து அது பார்க்கும். அனைவரும் அதன் கீழே அப்படியே நிற்பார்கள் நிம்மதியாக. இப்படிப்பட்ட பணியை செய்வதற்காகத்தான் உலகத்திலும் இந்தியாவிலும் மதரசாக்கள் நீதிக்குண்டான சத்தியத்திற்குண்டான பாதையை கற்றுக் கொடுப்பதற்குண்டான மதரசாக்களாக செயல்பட்டு வருகின்றன. வல்லவன் அல்லாஹ் நமது ஊரிலும் பல மதரசாக்கள் இன்றைக்கு செயல்பட்டு வருகின்றது. அல்ஹம்துலில்லாஹ், மிக சந்தோஷமான காட்சிகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். ஹைராத்துன் நிசா இந்த மதரசாவும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இதுவும் தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். கியாமத்து வரைக்கும் இந்த மதரசா தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதற்காக உதவி செய்வதற்குண்டான நன்மைகளும் போய் சேர வேண்டும் என்பதற்காக முயற்சித்து கொண்டே இருக்கின்றோம். அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், துஆ செய்ய வேண்டும். காரணம், இது இறைவன் சொல்லக்கூடிய அவன் போட்ட பயிரிலிருந்து உருவான கிளைகளாகவே நாம் பார்க்க வேண்டுமே ஒழிய வேறு பிரிந்த கிளையாக பார்க்க வேண்டிய அவசியமில்லை. அந்த சிந்தனைக்கு இங்கு இடமே இல்லை. இது ரப்பு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விதை. அது கிளையாக எல்லா பக்கமும் படரும். இன்ஷா அல்லாஹ் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அல்லாஹும் உதவி செய்வானாக. இந்த மதரசாவினுடைய பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வரவேற்று அடுத்தபடியாக பேசக்கூடியவர்களுக்கு வழிவிட்டு என்னுடைய தலைமையுரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.